ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி போற்றி போற்றி. உயிர்கள் யாவற்றிற்கும் தாயான காஞ்சி காமாட்சி அன்னையின் பூரண ஆசிகள். முக்தியை நாடிடும் அன்பு மானுடச் செல்வங்களை யாம் உவந்து எமது சிரசினில் ஏற்றிடுவோம். பொருள் வேண்டுவோரும் இல்லற சுகம் வேண்டுவோரும் எமது மடியில் இருத்தப்பட்டு ஆராதிக்கப்படுவர். அன்பு நிறைந்த மானுடச் செல்வங்கள் உணர வேண்டியது சத்தியம் ஒன்றே. காமத்தினையே யாம் ஆட்சி புரிகின்றோம். காமம் எனப்படும் ஆசை ஐம்புலன்களினால் உருவாகின்றது. ஆசைக்கு மூல காரணம் மனம் எனும் கருவியே. ஆன்மாவும் உயிரும் ஒன்றிணைய உதவுவதே மனதின் அதிமுக்கிய பணியாகும். எனினும் மானுடர்கள் தங்களது அறியாமையின் காரணமாக இல்லற சுகங்களையே மனம் கொண்டு நாடுகின்றனர். யாம் ஆட்சி புரிவது மனிதர்கள் கொண்ட இச்சைகளையே எனில் உயர்ந்த இச்சை எனப்படும் ஈசனை புணர்ந்திடும் ஆவல் கொண்ட ஆன்மாக்களை யாம் எமது சிரசினில் மலராக சூடிடுவோம். யாம் உணர்த்துவது ஒன்றே. அன்பு மானுடர்களே, இச்சை கொள்ளுங்கள். உங்களது ஆன்மாவாம் சிவத்தினை புணர்ந்திட இச்சை கொள்ளுங்கள். பரமாத்மாவின் சொரூப ஆற்றல்களை புணர்ந்திட இச்சை கொள்ளுங்கள். காமம் எனப்படும் ஆசைகளும் பற்றுகளும் ஈசனை அடைந்திடும் வண்ணம் நிர்மாணித்து கொள்ளுங்கள். அனுதினமும் அனுக்ஷணமும் ஈசனை புணர்ந்துவிட அதிதீவிர இச்சை கொண்டிருங்கள். காலம் உகந்ததாகவே அமைந்துள்ளது. ஆலயங்களை நாடிச் செல்வதின் நோக்கம் அறியுங்கள். உள் உரைகின்ற தெய்வ ஸ்வரூபங்களின் மீது நித்திய இச்சை கொண்டிடுங்கள். எதனை பற்றினால் இவ்வுலக இச்சைகளும் காமங்களும் விடுபடுமோ அதனை பற்றுவதே உங்களுடைய ஆலய தரிசனத்தின் நோக்கமாக அமைய வேண்டும் என்று எத்தருணத்தில் உங்களது சிரசினிலே உரைகின்ற உயிரினையும் அதன் சார்பு நிலையான ஆன்மாவினையும் பற்றிவிட இயல்கின்றதோ அன்றே உள்நிலை ஆளுமை கொள்ளும். எத்தருணமும் ஜெகஜோதியாய் மின்னிடும் உள் உறையும் உயிரினை தரிசித்து விட்டால் எவரும் எமது ஆலயத்தினை நாடுவதில்லை. இருப்பினும் உயர் சக்தியோடு எமை ஒப்பிட்டு நோக்கியும் இசைத்திருப்பர், லயித்திருப்பர் ஞானியர்கள். கலி எல்லையில் தீவிரம் அடையும் யுகமாற்ற பணிகளின் மூலம் சத்குருவாய் திகழும் அகத்தியரை அதி தீவிரமாய் பற்றினால் புற வாழ்வினில் உள்ள பற்றுகள் யாவும் விலகி அக வாழ்வினில் அதிதீவிர பற்றுகள் உதிக்கும். பின்னரே ஞானம் பிறக்கும். ஈசனை அடையும் மார்க்கமும் புலப்படும். உயிரினை ஆன்மாவோடு பூரணமாய் பிணைத்திடுங்கள் என்றே அகத்திய மகரிஷிகள் எடுத்துரைப்பதனை உணர்ந்து ஏற்றிடுங்கள். ஆதி சக்தியின் அம்ச தேவியர் அனைவரும் இறை சக்தி பெருகிட பெரும் உதவிகள் புரிந்திருப்பர். காலம் குன்றியுள்ள நிலையில்
அகத்தினில் மிளிர்கின்ற காஞ்சி காமாட்சியே உங்கள் அனைவருக்கும் அதிரூப காட்சியளித்து முக்திக்கு வித்திடுவார். உள்ளே உறைகின்ற உயிரினை கண்டு களித்து இன்புற்று வாழ்வோர் புறவாழ்வினில் எதனையும் வேண்டியே நின்றிடார். எனினும் எமது ஆலயத்தினில் பெருகிடும் மானுட ஆன்மாக்களின் கூட்டம் முழுவதனையும் யாம் கரை சேர்க்கும் கடமை கொண்டுள்ளவளாவோம். உணர்ந்தவர்கள் யாவரும் உள் உறையும் தெய்வத்தை தொழுது ஆன்ம தரிசனம் கண்டு இறை சக்தி பெருகி ஒளியினால் ஓங்கி சூழ்கின்ற ஆன்மாக்களையும் ஈர்த்து விண் கடந்து பயணித்திடுங்கள். ஆதி சக்தியின் பூரண ஒளி தேகம் முழுவதும் பரவட்டும். உள் ஒளி பெருகட்டும். உண்மையானது உணரப்படல் வேண்டும். அதிரூப காட்சிகள் யாவும் இறைவனையே சாரட்டும். இச்சைகள் குன்றட்டும். இகலோக வாழ்வு பூர்த்தியுறட்டும். அக வாழ்வு திறக்கட்டும். ஆழமான அன்பான பூரண முக்தி அனைவரையும் சேரட்டும். அன்பான ஆசிகள்.